வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு ஹாபி டேர்ன்ஸ் இன்டு சக்ஸஸ்ஃபுல் கரியர் அந்த லெசனில் உள்ள செக்ஷன் 3 பார்க்கலாம். த ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் பேஷனேட் பீப்புள் ஆல்வேஸ் சேஸ் தேர் ட்ரீம் அண்ட் லிவ் இட். கடினமாக உழைக்கிற அதில் ஆர்வமுள்ள மக்கள் எப்போவுமே அவங்கள கனவு நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கனவுல அவங்க வாழ்வாங்க. இளவழகி இஸ் ஒன் அமாங் த மெனி டு அச்சீவ் ஹர் ட்ரீம் amidst all. இந்த மாதிரி கனவுகளை அடையணும்னு ஓடுற நிறைய பேருக்கு மத்தியில் இளவழகியும் ஒரு பொண்ணு. ஆட்ஸ் அப்படின்னா துன்பங்கள், கஷ்டங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவளோட கனவை நோக்கி ஓடணும், கனவை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள இருந்துச்சு. மிஸ்டர் ஏ இருதயராஜ், ஹெர் ஃபாதர் வாஸ் அ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரம். இளவழகியோட ஃபாதர் மாவட்ட அளவில் உள்ள கேரம் போட்டியில் சாம்பியனை வெற்றி பெற்றிருக்கிறாரு. ட்ரீம் ஷேட்டர்டு since his family did not encourage and support him. அவரோட கனவு ஷேட்டர்னா சிதைஞ்சி போச்சு. கேரமில் ஒரு பெஸ்ட் அவார்டு வாங்கணும், நல்ல சாம்பியன் ஆகணுங்கிற கனவு சிதைஞ்சு போச்சு. ஏன்னா அவரோட ஃபேமிலி அவருக்கு என்கரேஜ் பண்ணல. நீ கேரம் விளையாடுன்னு என்கரேஜும் பண்ணல, சப்போர்ட்டும் பண்ணல. He was determined to achieve his dream through his daughter. ஸோ அவரோட கனவை அவரோட பொண்ணு மூலமாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாரு. He used to put his daughter on the carom board while she listened to the sounds of striker and காயின்ஸ். ஸோ இளவழகியோட அப்பா அவள் சின்ன வயசுலேயே கேரம் போர்டு மேலே உட்கார வச்சிருவாராம். அப்போ அவள் அந்த ஸ்ட்ரைக்கரோட சவுண்டு, அந்த காயினோட சவுண்டெல்லாம் அப்படி லிசன் பண்ண வைப்பாராம் அவங்க அப்பா. when she was 2 years old he would carry her with him to the tournaments. He played with his friends at local clubs. அவளுக்கு 2 வயசாக இருக்கும்போது அவர் கேரம் விளையாடுறதுக்காக லோக்கல் கிளப்புக்கு போவாராம். டோர்னமெண்ட்டுக்கு, அந்த மேட்சுக்கு போகும்போது இவளையும் கூட்டிகிட்டு தான் போவாராம். Her father began coaching her when she was around 5. அவளுக்கு 5 வயசாக இருக்கும்போதே கேரம் கோச்சிங் அவளோட அப்பா கொடுத்துருக்காங்க. One day her father called her for a match and she won that match, which gave her கான்ஃபிடன்ஸ். அவங்க அப்பா அவளை கேரம் மேட்ச்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. அதில் இந்த இளவழகி தான் வின் பண்ணியிருக்கிறா. அதனால அவளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கேரம் விளையாடுறதுல. கான்ஃபிடன்ஸ் லெட் ஹர் டு வின். ஹர் விக்டரிஸ் இன்க்ளூட் த ஏஷியா கப் அண்ட் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் கப் அண்ட் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஸோ அவளோட கான்ஃபிடென்ஸ் அவளை நிறைய வெற்றிகளை அவளுக்கு கொடுத்துருக்கு. ஏஷியா கப்பில் வின் பண்ணியிருக்கிறா. அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் வாங்கியிருக்கிறா கேரமில். இருதயராஜ், எ ஃபிஷ் கார்ட் டிரைவர் ஹூ டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் லைக் பைப்ஸ் டு மேக் அ லிவிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி, எ ஒய்ஃப் அண்ட் 3 daughters. இளவழகியோட அப்பா இருதயராஜ் ஒரு ஃபிஷ் கார்ட் டிரைவர். ஃபிஷ் கார்ட் டிரைவர்னா மீன் வண்டிலாம் ஓட்டுவாங்களா, அதில் உள்ள டிரைவர் தான் அவங்க நிறைய பைப்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மணி தேவைப்படுது. அதனால இந்த மாதிரி பைப்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக அவங்க ஃபேமிலியை லீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா ஒய்ஃபு, அப்புறம் 3 daughters, 3 மகள்களாம் அவங்களுக்கு. They lived in a small 1-room apartment in வியாசர்பாடி, சென்னை. is not enough to accommodate the family. அவங்க சென்னையில் வியாசர்பாடி அப்படிங்கிற இடத்துல 1-room அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க. ஒரே ஒரு ரூம் தானா. அவங்க ஃபேமிலிக்கு அக்காமடேட்னா ஒரு எனஃப் ஸ்பேஸே இருக்காதான். அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க மெம்பர்ஸ்க்கே அந்த வீடு, அந்த 1-room அப்பார்ட்மெண்ட் போதுமானதாக இருக்காது. The trophies she has won over the years are too many and her home is not just big enough to keep them. இளவழகி நிறைய ட்ராஃபீஸ்னா அந்த கப்பை நிறைய வின் பண்ணியிருக்கிற கேரமில். அது நிறைய இருக்குது. அதை வைக்கிறதுக்கு கூட அவங்க வீடு எனஃப் பத்தாது, வைக்கக்கூட ஸ்பேஸ் இல்லையா உங்க வீட்டில். ஏன்னா அவங்க வீடு ஒரு சின்ன வீடு தானே, 1-room அப்பார்ட்மெண்ட் தான். ட்ராஃபிஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் ஃபில்லிங் த ஸ்பேஸ் அண்டர் த பெட் வேர் கிவன் டு த நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ ட்ராஃபிஸ் அந்த கப்பெல்லாம் அண்டர் த பெட்டுக்கு கீழெல்லாம் வச்சு ஃபில் ஆகி திரும்பியும் வைக்க இடம் இல்லைன்னா நெய்பர்ஸ் கிட்ட கொடுத்து வைப்பாங்களாம். நெய்பர்ஸ்னால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் கொடுத்து வைப்பாங்களாம். ரிலேட்டிவ்ஸ்னால் சொந்தக்காரங்கிட்டலாம் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கொடுத்து வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஃபேமிலியை தான் லீட் பண்ணியிருக்கிறாங்க. Financing the trips has always been a big trouble
though she has been playing for the state for almost 14 years. வந்து லாங் ட்ரிப் வேற ஸ்டேட்ல எல்லாம் போய் விளையாடுற அளவுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு ஃபினான்ஷியலா அவங்க வந்து ரொம்ப லோவா தான் இருந்திருக்காங்க. அதனால அதெல்லாம் ரொம்ப ட்ரபிளா தான் இருந்திருக்கு, கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஆனாலுமே அவ வந்து 14 இயர்ஸா வந்து ஸ்டேட் லெவல்ல கேரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறா. Still she says victories follow me. அதாவது இப்பவும் அவ என்ன சொல்றான்னா விக்டரிஸ்னா வெற்றி வந்து என்ன தொடர்ந்துகிட்டே தான் வருதுன்ட்டு இளவழகி சொல்றா. இளவழகி is a member of the திருவள்ளுவர் district carom association and also represented India at the carom world championship, Asian championship. இளவழகி வந்து திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கேரம் அசோசியேஷன்ல மெம்பராகவும் இருந்திருக்கிறா. அண்ட் இந்தியாவுக்கு வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஏசியன் சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாம் வாங்கி வந்து பெருமையும் சேர்த்திருக்கிறா. இப்போ நம்ம வந்து இளவழகி வாங்கின அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்கலாம், சாதனைகளை பார்க்கலாம். 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன் 2008 இன் பிரான்ஸ்ல வந்து 2008ல வந்து வேர்ல்டு கேரம் சாம்பியனாக இருக்கா. அதாவது சாம்பியன்னா வெற்றி பெற்றிருக்கா கேரம்ல. உமன் சிங்கிள் டைட்டில் அட் த 38th சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்ஸ் இன் விசாகப்பட்டினம் 2009. உமன் சிங்கிள்ஸ்னா அது சிங்கிளா இருந்து வந்து கேரம் விளையாடுறது. இப்போ வந்து ஒரு சைடு சில டைம் டபுள்ஸ்னா 2 பேர் உட்காந்து விளையாடுவாங்க. இப்போ வந்து சிங்கிளா விளையாண்டு விசாகப்பட்டினத்தில் வந்து 2009ல சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறா. உமன் சிங்கிள் டைட்டில் இன் த 37th நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் இன் சென்னை 2008. ஸோ சென்னையிலையும் 2008ல உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்கிறா. சாம்பியன் கேரம்ல வந்து சாம்பியன்ஷிப் ஆயிருக்கிறா. 13th SAARC Carom Championship Women's Double with ராஸ்மி குமாரி இன் 2009. SAARC அப்படின்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன்லையும் கேரம் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறா. ராஷ்மி குமாரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து விளையாண்டுருக்கா. விமன்ஸ் டபுள்ஸ்ல வின் பண்ணியிருக்கிறா 2009ல. 2-time SAARC கேரம் சாம்பியன்ஷிப் உமன் சிங்கிள் டைட்டில் இன் 2009. 2009ல வந்து 2 வாட்டி வின் பண்ணியிருக்கிறா விமன் சிங்கிள் SAARC கேரம் சாம்பியன்ஷிப்ல. வேர்ல்டு கப் வின்னர் இன் 2006 and the next was the 2010 championship in the US where she secured the first place in singles and doubles. 2006ல வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணது மட்டும் இல்லாம 2010ல வந்து யூஎஸ்னா அமெரிக்காவிலையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கா. அதாவது எதுலன்னா விமன் சிங்கிள்லேயும் வாங்கியிருக்கா, டபுள்ஸ்லேயும் வின் பண்ணியிருக்கா. She holds 260 medals, out of which 106 are gold, 7 are silver and 12 are bronze medals won in national competition. அதாவது அவ மொத்தம் 260 மெடல் வாங்கியிருக்கிறா. அதுல வந்து 106 தங்க பதக்கம் கோல்டு வாங்கியிருக்கிறா, வெள்ளி பதக்கம் வந்து 17 வாங்கியிருக்கிறா, 12 வந்து வெண்கல பதக்கத்தை வந்து வாங்கியிருக்கிறா. எல்லாமே நேஷனல் காம்படிஷன்ல வின் பண்ணி. He has won 111 gold, 9 silver and 5 bronze medals in international tournament. So international tournamentல எத்தனை மெடல் வாங்கியிருக்கா? 111 வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கா, 9 சில்வர் மெடல், 5 bronze medals வந்து வின் பண்ணியிருக்கிறா. Her hobby of playing carom took her to the level of world champion. இளவழகியோட ஹாபி வந்து என்னது? கேரம் விளையாடுறது. ஸோ அவளோட ஹாபி வந்து அவளை டுக் ஹர் டு த லெவல் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன். அதாவது அவளோட ஹாபி வந்து அவரை வந்து வேர்ல்டு சாம்பியனாவே ஆக வச்சிருக்கு. ஸோ இளவழகி லெசன்ல இருந்தும் நம்ம படிச்சுக்கலாம். ஹாபி டர்ன்ஸ் இன்டு எ சக்சஸ்ஃபுல் கரியர். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், like my channel, subscribe my channel. Thank you.